வணக்கம் பிளண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஃபேஷியல் கேரக்டர் அனிமேஷன் சீரிஸோட தேர்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி இந்த கேரக்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் உள்ள டெக்ஸ்சராக கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் எபிசோடில் அந்த டெக்ஸ்சர்ஸ் எப்படி கண்ட்ரோல்ஸோட கனெக்ட் பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல்ஸை மூவ் பண்ணி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எபிசோடில் ஒரு ஆடியோவை இம்போர்ட் பண்ணி எப்படி இந்த ஆடியோவுக்கு இந்த லிப்சிங்க் அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈஸி தாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோட பெண்டர் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணோம். இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ முதல்ல என்னோட ஆடியோ இம்போர்ட் பண்ண போகிறேன். போஸ்ட் மோடில் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து வராது. ஆனால் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ஷன் மோடில் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோட் போயிடுறேன். இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஸ்பீக்கர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஆடியோவை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடியோ நான் லோட் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி, டைம் லைனில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100 ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. அதனால் எனக்கு வந்து ஒரு ஆடியோ இப்போ பாதியிலே கட் ஆகி ப்ளே ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரேம் செட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கீழே டைம் லைனில் இந்த எடிட்டர் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சீக்வன்சர் அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஆட் கொடுத்து ஒரு ஆடியோ சவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி உங்கள் ஆடியோவை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆடியோ லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ சீக்வன்சர் அப்படிங்கிறது வீடியோ எடிட்டர் மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு டைமிங் தெரிஞ்சிடும். இப்போ இதை பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ டியூரேஷன் இருக்குது என்னோட ஆடியோ. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், டைம் லைனில் நான் அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 500 வைக்கிறேன். ஸோ டைம் லைன் 500 போயிடுச்சு, எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு 400 வைக்கிறேன். ஓகே, இன்னும் கூட கம்மி பண்ணலாம். ஸோ 350 ரொம்ப கம்மியாகிடுச்சு. ப்ளஸ் ஒரு 25. ஓகே 390. ஓகே 390 எனக்கு கரெக்டாக இருக்கும். 374. ஓகே 374 எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் டைம் லைனில் வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள. ஸோ இப்போ ஆடியோவில் இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் இது என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டைம் லைனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் போய் வச்சு அந்த வேர்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரத்தில் அந்த ரா சா தி அப்படின்னு வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படிங்கிற ஒரு அம்மிங் சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து பூச்சூடி வாக்கப்பட்டு போகிற புள்ள அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து எவ்வளோ தூரம் வருதுங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னா என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது. ஸோ இந்த டைம் லைனை நான் கொஞ்சம் கீழே இப்படி ட்ராக் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டாப்பில் இருக்க டைம் லைனில் இமேஜ் எடிட்டர் போய்ட்டு இமேஜ் எடிட்டரில் நான் லோட் பண்ண போகிறேன். இமேஜ் ஓப்பன் கொடுத்து லிப்சிங் ஷீட் அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். பிளெண்டர் டைம் லைன் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த போர்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். நான் அந்த சாங்கை ப்ளே பண்ணி எவ்வளோ டியூரேஷனில் எனக்கு டெக்ஸ்ட் வருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரா சாத்தி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ ஒரு 35 ஃப்ரேம்ஸ் கிட்ட வருது. 48 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அந்த அந்த ராசா தீ அப்படிங்கிற எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 48 ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் ஏன் உசுறு என்னது இல்லை அப்படிங்கிறது 96 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹம்மிங் சவுண்டு அப்படிங்கிற ஹம்மிங் சவுண்டு வந்து ஒரு 155 ஃப்ரேம்ஸ் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 192 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே போயிருக்கு. அதுக்கப்புறம் பூச்சோடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி வாக்கப்பட்டு போகிற புள்ள அப்படின்னு முடிகிறது 384 ஃப்ரேம்ஸ் கிட்ட முடிகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வியூ போர்ட் போய்டுங்க. வியூ போர்ட்டில் உங்கள் போனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ஷன் மோடில் போய் போஸ்ட் மோட் போயிடுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்ட் மோடில் போய் நான் செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் இதை எப்படி அனிமேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மவுத் மூமெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஐ மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் போகிறேன். என்னோட போனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த சாங் ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த வாய் வந்து இவ்வளோ ஓப்பன் ஆகிடக்கூடாது, சைலண்ட்டாக க்ளோஸில் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த க்ளோஸில் போய் வச்சுட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு இங்கே கீ ஃப்ரேம் இன்செர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ராசாத்தி எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அமைதியாக இருக்குது. செகண்ட் ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன், அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு செகண்ட் ஃப்ரேமில். ஸோ செகண்ட் இல்லை தேர்ட் ஃப்ரேமில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆ சவுண்டு கொண்டு வரேன். இந்த ஆ சவுண்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ கீ பட்டன் எனேபிள் பண்ணுங்க, இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போது ஆக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது ஸோ எனக்கு கீ விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ ரா சா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து உங்கள் லிப் மூமெண்ட்டை ஒரு முன்னாடி ஒரு மிரர் வச்சு பாருங்கள். ஃபேஷியல் அனிமேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிரர் நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு நம்ம மானிட்டருக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம அதில் எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்து அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் ரா இங்கே வச்சாச்சு. சா எங்கே வருதுன்னு ப்ளே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்.
இங்கே பாருங்கள் இஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 10th ஃப்ரேம்லேருந்து தான் எனக்கு வந்து சாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இந்த ஆ அந்த இதுலேயே வந்து ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. பிளெண்டர் அனிமேஷனில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் லைன் வந்துச்சு அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமுக்கும் அது லாஸ்ட் கீ ஃப்ரேமுக்கும் இப்போ கரண்ட் கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் எந்த அனிமேஷன் நடக்கலன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள் ஆ வச்சுட்டு இப்போ சா அப்படிங்கிறதுக்கு நான் வேற ஒரு ஆ மூமெண்ட் வைக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ 12th ஃப்ரேம் இல்லை 11th ஃப்ரேம், ஓகே 11th ஃப்ரேமில் போயிட்டு ஆரோ கீ நம்ம கீபோர்டில் இருக்கிற ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ இப்போ நான் 10th ஃப்ரேம்லேருந்து இப்போ 11th ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஆரோ கீ யூஸ் பண்ணி. இப்போ சாக்கு வேற ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரா சா அப்படிங்கிற ரா சா இஸ்ன்னு வந்துட்டு சா வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு இஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நான் 8th ஃப்ரேமில் வச்சு எந்த ஓப்பன் வச்சுருந்தேன் நான் இதானே வச்சுருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கேன். 9th ஃப்ரேமில் அந்த அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு போய் ராஸ் இஸ்ஸுக்கு போகிறோம். பல்லு 2 பேர் கடிப்போம் நம்ம. ரா சா அப்படின்னு இஸ் அப்படின்னு வரப்போ நம்ம பல்லு வந்து கடிக்கும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறப்போ சா அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மூமெண்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் சா அப்படின்னு ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இப்படி எனக்கு வரும். இப்போ ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட்டாக நம்ம சான்னு வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம் 9th வச்சோம் பார்த்தீங்களா, அந்த அப்படின்னு வச்சோம் இஸ்ன்னு வச்சோம் பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி அடுத்த ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. ராசா அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ பாருங்க சீன்ல பாருங்க ஒரு எரர் இருக்கு. என்னன்னா அந்த போன் பாருங்க மேல நகர்ந்து ஓடுது பாருங்க. அது ஏன் அப்படின்னா போன்ல போஸ்ட் மோட் வச்சு ஒர்க் பண்றப்போ கீ ஃப்ரேம்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போன் வந்து நகர்ந்து ஓடுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl+C Ctrl+V கொடுக்காம அந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி Shift+D பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் போடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்போ இத்தி ராசாத்தி இத்துங்கிறப்போ நம்ம நாக்கு ரெண்டும் நாக்கு கடிச்சுப்போம். லிப்ஸு கிட்ட வந்து ராசா அப்படிங்கிறப்போ 2 நாக்கி நம்ம கடிப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 20th ஃப்ரேமில் வச்சு 20th ஃப்ரேம் வரைக்கும் இந்த கீ எனக்கு அப்படியே இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிற கீ ஃப்ரேம் அப்படி இருக்கணும். ஸோ இந்த போனை செலக்ட் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டான கீ ஃப்ரேம் இது வரைக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள் சா இத்து வரது போது மட்டும் 21st ஃப்ரேமில் மட்டும் நான் எந்த கீ வைக்கலாம், எந்த இதை மூவ் பண்ணலாம், எக்ஸ்பிரஷன் மூவ் பண்ணலாம் நான் செக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் நான் செலக்ட் பண்ணி எது வைக்கலாம், ஷேர் டவுன் இதுதான் பல்ல கடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஏதாச்சும் வைக்கலாமான்னு பார்ப்போங்க. மூவ் பண்ணி பார்க்க இது வைக்கலாம். இந்த டீன்னு இருக்குது பாருங்கள், இது வைக்கலாம். நம்ம ராசா அந்த இத்து கடிச்சிட்டு அப்படின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இதை கூட ஈக்கு யூஸ் பண்ணலாம். இருங்க வேறு ஏதாச்சும் ஓகே இதே வைக்கலாம். அப்போது அப்படிங்கிறதே வச்சுட்டு ஏன்னா அப்படிங்கிற ராசாத் அப்படிங்கிறப்போ நம்ம பல்ல கடிச்சிட்டு நம்ம அந்த சவுண்ட் வரும். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் 22nd ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த ஸ்லைடர் அப்படியே மூவ் பண்ணி இது கொண்டு வரேன். இப்போ பாருங்கள் இந்த எது வரைக்கும் வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 48 ஃப்ரேம் வரைக்கும் வருது. இப்போ இங்கே இந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட நான் போட்டிருப்பேன். இமேஜில் பார்த்தா கூட ஏன் உசுறு 48ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் அந்த கீ ஃப்ரேம் இருக்கணும். ஸோ இங்கே வச்சு நான் என்ன பண்ணுறேன் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஏங்கிறது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வச்சு அடுத்த ஃப்ரேம்லையோ இல்லை 50th ஃப்ரேமில் கூட வைக்கலாம். வச்சுட்டு ஏங்கிறப்போ வாய் நல்லா திறக்குது ஏன் அப்படிங்கிறப்போ ஏன் உசுறு ஏன் அப்படிங்கிறப்போ இல்லை ஓப்பன் இருக்கு ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். கூட வைக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் இந்த வச்சுக்கலாம் நம்ம. சரி இது வச்சுட்டேன். இப்போ பாருங்க ஏன் உசுறு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வருது பாருங்க. உசுறு வந்து 58th ஃப்ரேம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்குமே இது ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிட்டு 60th ஃப்ரேமில் வச்சுன்னா அந்த அப்படின்னு இங்கே சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே வச்சுக்கலாம், இந்த ஃப்ரேம்க்கு வச்சுக்கலாம். இந்த ஸ்லைடர் இங்கே நம்ம பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் வைக்கிறேன். உசுரு அப்படிங்கிறப்ப நம்ம லிப்ஸ் வந்து அதே ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். ஊசு அப்படின்னு நம்ம மவுத்துக்குள்ளே தான் வந்து அந்த மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். சு அப்படின்னு வச்சு சொல்லி பாருங்க. சொல்லும் போது சூங்கிறப்ப உள்ள நாக்கில் தான் மூமெண்ட் இருக்கும், அந்த மவுத் மூமெண்ட் அப்படி தான் இருக்கும். உசு ரூங்கிறப்ப தான் வாய் பின்னாடி போயிட்டு இப்படி வரும் நம்மளுக்கு. ஸோ
இது வரைக்குமே நான் ஐ ப்ரெஸ் பண்ணி கீப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃப்ரேமில் போயிட்டு 66ல் போயிட்டு உசுரு சுரு இங்கே போயிட்டு உசுரு அப்படிங்கிறப்ப திருப்பி அந்த மூமெண்ட்டுக்கே வருது. ஸோ ஒரு ஃப்ரேம் இந்த கீ அப்படியே வச்சுட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த ஊக்கே வரேன். ஏன்னா உசுரு திருப்பி ஊக்கே ஊழியே முடியுது, ஊழ ஸ்டார்ட் பண்ணி ஊழியே முடியுது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி ப்ளே பண்ணி காட்டுறேன். உசுரு 74th ஃப்ரேம் வரைக்கும் இதை கீ பண்ணிக்கலாம். ஐ ப்ரெஸ் பண்ணி நான் கீ பண்ணுறேன். என்னது இல்லை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 75th ஃப்ரேம்க்கு நான் ஸ்லைடரை மூவ் பண்ணிவிட்டு ஏ எங்கே இருப்பா ஏ நு என்னது இல்லை ஏலேருந்து 80th ஃப்ரேம் வரைக்கும் ஊ வருது. இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஏன் நிறைய மூமெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா, இது ஏன் இங்கே வந்துருச்சா என்ன இது வரைக்குமே நம்ம இது இங்கேருந்து இந்த ஸ்லைடர் வந்து பாருங்கள், இந்த 75லேருந்து ஸ்லைடரை பாருங்கள். இப்போ இந்த இடத்த பாருங்கள், நான் மூவ் பண்ணுற ஸ்லைடர் இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரமும் இந்த எக்ஸ்பிரஷன் நடுவில் வரதுனால அப்படி வருது. ஆனால் என்ன பண்ணலாம், ஸோ இந்த கீ ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக இப்படி நடுவில் நிறைய இது மூவ் ஆகாமல் கரெக்டாக 75லேருந்து 77ல் வச்சு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி இந்த கீ ஃப்ரேம் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மூவ் ஆகி எனக்கு இந்த இடத்துக்கு பொசிஷன் வரும். என்ன இது வரைக்குமே 87th ஃப்ரேம் வரைக்குமே இதை கீ பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிக்கோங்க. என்ன இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரேம் இருக்கும் தி அப்படின்னு வருது, த அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமில் நான் ஃபஸ்ட் இங்கே கொண்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக் கீ ஆகிடுச்சு. ஆட்டோ கீ ஃப்ரேம் ஆன் பண்ணியிருந்தா கீ ஆகிடுச்சு. து இல்லை அப்படின்னு வருது பாருங்கள், என்ன இல்லை அப்படின்னு வருது, இ அப்படின்னு வருது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 92 வரைக்கும் இந்த கீ ஃப்ரேம் ஐ ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு 93rd கீ ஃப்ரேமில் டிக்கு வரேன். என்னது தீன்னு வருது, இல்லை அப்படின்னு வருது. இங்கே வச்சுட்டு 96th ஃப்ரேமில் இல்லைன்னு வருது பார்த்தீங்களா. அப்போ இங்கே இந்த ரா இல்லை வா கொண்டு போகலாம். என்னது இல்லை இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட் சாங்கோட ஃபஸ்ட்டு லிப்ஸிங்க் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்னது இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்து லிப்பை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 100 ஃப்ரேம் வரைக்கும் ஐ ப்ரெஸ் பண்ணி அதே கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு 102ல் நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ளோஸ்டுக்கு போயிடுறேன். இப்போ ஏன்னா அந்த வாய் பேசி பாடியாச்சு, சாரி பாடி முடிச்சாச்சு, அந்த வாய் வந்து பாடி முடிச்சாச்சு. அதுக்காக அந்த கரெக்டாக க்ளோஸ்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து க்ளோஸ்ட் மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நான் ஹெட் மூவ்மெண்ட் கொடுத்து இந்த அனிமேஷனை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த அம்மிங் சவுண்ட் எது வரைக்கும் வருது, எனக்கு 192 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வருது. 192 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வச்சு நான் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 192 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அந்த கீ ஃப்ரேம் நகராது, அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பூச்சூடி, பூ அப்படிங்கிறப்போ நம்ம வாய் பாருங்கள், பூ ஊ அந்த ஷேப்புக்கு வரும், மூடி இப்படி ஊ அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், 196 ஃப்ரேம்ஸில் வச்சு இங்கே ஓ கொண்டு வரலாம். இப்படி இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் அந்த பூ அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்துருச்சு, பூச்சூடி அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். பூ சூ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அந்த மூமெண்ட்லேயே இருக்கும். 216 ஃப்ரேம்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டி அப்படின்னு வருது பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே டின்னு வச்சுருக்கோம்ல, இந்த ஃப்ரேம் கொண்டு போயிடலாம். இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு பூ சூ. சூக்கு கூட வந்து நான் பூ சூ அப்படிங்கிற கூட உள்ளே இருக்க நாக்கு மூமெண்ட்டு தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து டி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. டி வந்து 243 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த போனை இந்த இடத்துலேயே வச்சு ஐ ப்ரெஸ் பண்ணி அந்த கீயை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே வா வான்னு போகுது பாருங்கள். அடுத்த 240லேருந்து 256 ஃப்ரேம்ஸுக்கு 246 ஃப்ரேம்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி வால ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வா வாக் இக்கு வருது, இக்கு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், வாக் ஆல்மோஸ்ட் நம்ம டீத்து க்ளோஸ் ஆகாது, கிட்ட வரும், நாக்கு கிட்ட வந்துடும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வாக்கப் இப்போ வருது. ஸோ மவுத் க்ளோஸ்ட் இந்த இடத்துல. வாக்கப் பா வருது. ஸோ பாக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது யூஸ் பண்ணலாம், ரா கூட யூஸ் பண்ணலாம். வாக்கப் பா. ஸோ இங்கே நடுவில் நிறைய கீ ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா. அதை வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 இங்கே பட்டு இந்த இடத்துல வந்து 2 வந்துருச்சு. ஸோ இதை மூவ் பண்ணி இந்த ஊல வச்சுக்கலாம். பட்டு வாக்கப்பட்டு போற புள்ள ரா வருது. ரா இந்த இடத்துல வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் வரைக்கும் இந்த கீ ஃப்ரேம்ஸ் இப்படி செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி ப்ரெஸ், இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போறன்னு வருது பாருங்க. ரா வருது இந்த இடத்துல. ராக்கு வந்து ரா இது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். போற புள்ள, போற எது வரைக்கும் வருது, புள்ள இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 283 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஐ ப்ரெஸ் பண்ணி போற அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஃப்ரேமில் புள்ள பூ அப்படிங்கிறப்ப பூவுக்கு வந்துடும். நம்ம பூ இல்லுக்கு ஈக்கு வந்து இந்த 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 கீ ஃப்ரேம் யூஸ், இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புல் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். புல் லாக்கு வந்து இந்த ஆ எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து நான் டெக்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, புல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 98ல இந்த வாய் மூடிடுச்சு. ஸோ க்ளோஸில் வச்சுக்கோங்க அப்படி. ஸோ 98 முன்னாடி வரைக்கும் அந்த கீ ஃப்ரேம் இருக்கணும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் க்ளோஸ் கீ ஃப்ரேம் கூட ஒரு ஃப்ரேம் தள்ளி கூட வைக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இப்போ லாஸ்ட் க்ளோஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் க்ளோஸ் எக்ஸ்பிரஷனை வந்து லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சு நான் ஐ ப்ரெஸ் பண்ணி கீ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த லிப் மூமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஐ எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த எபிசோட் இதோட முடியுது. இதோட அடுத்த பார்ட்டில் எப்படி ஐ எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. டவுட்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.